அவசரத்துக்கு பண்ணுறதா அவ்வளோ ஆளாயம் பண்ணிட்டு பண்ணணும். கல்யாண இன்னைக்கு நாகரீகங்கிற பேரில் என்னென்னமோ குழம்பு வச்சுங்கிறோம். நல்லது கெட்டது தெரியாத குழம்பு வச்சுங்கிறோம். தானிய வகையில் தட்டைப்பயிறு நம்ம நல்லது. தட்டைப்பயிரெலாம் வாரத்துக்கு ஒரு தடையாவது கண்டிப்பாக சேர்த்திக்கணும். நிறையா குடும்பத்தில் இந்த தட்டைப்பயிரே மறந்துட்டாங்க. நாங்கள்லாம் சோத்துக்கு பதிலாக ஒவ்வொரு வேளை தட்டைப்பயிறு வேவிச்சுன்னு ஒரு காலம். இப்போ நீ குழம்பு வைக்க மாட்டேங்கிறீங்க. யாரும் விரும்பி சாப்பிட்றதும் இல்லை. தட்டைப்பயிரெலாம் நல்லா சேர்த்திங்க. தட்டைப்பயிறு மட்டும் இல்லை, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, கொள்ளு எல்லா வகையும் சேர்த்திக்கிங்க. தட்டைப்பயிறு சேர்த்திட்டு இருந்தால் ஒவ்வொரு நல்லா சுத்தமாக இருக்கும். குடலில் எந்த அசுரும் அண்டாது, மலச்சிக்கலை பிரச்சனை வராது, வயிறு நல்லா சுத்தமாக இருக்கும். தட்டைப்பயிறு சேர்த்திட்டு இருந்தோம்னா கண் பார்வைக்கு நம்ம நல்லது, உடம்புக்கு நல்ல வலுவு, நோவு நொடி வராது, நோவு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த தட்டைப்பயிறு குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். கொஞ்சம் வாவிக்காரர் வறுத்து போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் வகுறு போடணும்னு இருக்குது. பச்சை சாப்பிட்டா எந்த தப்பு வராது. வறுத்து வச்சா மட்டும் உப்புசுமாக இருக்குது. பச்சை போட்டால் அது அந்த உப்புசும் வராது. பாப்பா தீப்பெட்டி எடுத்து அடுப்பை வைக்க. அடுப்பை வச்சாச்சு, சட்டி அடுப்பா வச்சுக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம். தட்டங்களை மூடுறதுக்கு காராமணி பயிறு 1 கப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை, தட்டைப்பயிறு 2 ஆறு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, சுத்தம் பண்ணி வச்சு உலகாயிட்டு சரி உலகாயிட்டு 3 ஆறு கழிஞ்சாச்சு. தண்ணி காஞ்சி பச்சான்னு பார்க்கலாம். இன்னும் தண்ணி கொதிக்க வேணும். நல்லா தண்ணி கொதிச்சு போச்சு. இதுக்கு மேலே தட்டைப்பயிரை அரிசி போட்டுக்கலாம். இதில் கல் இருக்குது, அரிசி போட்டுக்கலாம். கோழி பழம் 2,
சிறுசா உப்பு உப்பு எங்கே வச்ச? சீரமாக அரை பூண்டு 10 பல், தொளிச்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 8, மஞ்சத்தூள் ஒரு பூணு, பச்சை மிளகாய் 3. இதுக்கு மேலே மூடி வைக்கலாம். நல்லா வேவிட்டு தட்டை ஊற வைக்காதே போட்டுக்கிறேன். வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போயே வறுத்து போட்டால் சீக்கிரம் வெந்து போயிடும். வறுத்தோம்னா ஒவ்வொரு சில பேர்த்துக்கு இந்த உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு பவுரி பொழும்புலாம் இருக்குது. பச்சை கட்டை போட்டால் எந்த தப்பும் வராது. பாவிக்காடுறதுக்கு பாவி இல்லாதே வறுத்து கூட போட்டுக்குங்க. வறுத்து போட்டால் சீக்கிரம் வந்து போயிடும். நீங்கள் காத்தால குழம்பு வைக்கிறதுனா நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து போயிடும். நீங்கள் குக்கர்லேயே வைக்கிறதா இருந்தாலும் ஒரு விசில் சேர்த்து விட்டுக்குங்க, சீக்கிரம் வந்து போயிடும். கொட்டை மேலே வந்து தண்ணி ஊற்றலாம். ஆற்று நீர் நல்லா கொதிச்சு வருது. 1/2 கொட்டை மேலே மிதங்குது. பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அது கீழே போயிடும், சீக்கிரம் வந்து போயிடும். நல்லா போயிடுச்சு பேர் கீழே. அப்படியே சுடு தண்ணி ஊற்றாத விட்டுட்டோம்னா அந்த மிதங்கிட்டு வேறு கொட்டை வேகிறதுக்கு நேரம் ஆகும். இப்போ எல்லாம் கீழே போயிடுச்சு பேர். கரண்டையும் போடக்கூடாது, சட்னி வேகாது. நீ அக்காட்ட சமி, நான் இக்காட்ட சமைக்கிறேன். சரி. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஏங்க உங்களோட குழம்பு ரெடி ஆச்சா? பண்ணிக்கிட்டே இரு. பாட்டு 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 பெரிய பாப்பா தட்டை பயிறு வெந்து போச்சான்னு பார்க்கலாம். வெந்து போச்சு, நல்லா வெடிச்சு போச்சு பாரு. தட்டை பயிறு நல்லா வெடிச்சு போச்சுதா. பெரிய பாப்பா உப்பு போட்டால் வேகாதுன்னு முன்ன உப்பு போடல, இப்போ தான் போதுமான உப்பு. குட்டினா ஒரு தட்டை எடுத்தா தட்டை கூட போட தம்பி. அந்த தட்டை காப்பி குடிக்கிறாடா, அது இது எடுத்தாடா. பாப்பாளுக்கு கொஞ்சம் தட்டை கொட்டை மூட்டு கொடுத்துடலாம்.
நீங்களும் வேக வச்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மூட்டு கொடுங்க. தட்டைப்பயிறு அரைச்சி வச்சுட்டு சட்டி அடுப்பு மேலே வைக்கிறேன். எத்தனை நாள் டம்ளர்? எத்தனை டைமு? தம்பி ஒரு 1.5 பூண்டு கடலெண்ணெய், 1 பூண்டு கடுகு. கடுகு நல்லா பொரியிட்டு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 1/2 கப்பு. கருப்பில் இருந்தாலும் 3 குத்து நல்லா பொரியிட்டு வெங்காயம் சேவந்துக்கிடுச்சு. வரமிளகாய் 3, மிளகாய் நல்லா பொரியணும். மிளகாய் நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. அரிஞ்சு வச்சு தக்காளி பழம் 1. தக்காளி பழம் நல்லா வணங்கிட்டு கத்தினி பேத்து எடுத்துக்க. தக்காளி பழம் நல்லா தோலையும் கழுந்து போச்சு, செவக்கு வணங்கிடுச்சு. எடுத்து ஊத்தாயா. இதுக்கு மேலே வேக வச்சு வச்சு தட்டைப்பயிரை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றுக்கண்ணே. சரியா போதுக்கண்ணே. இது வை. சரியாயா. 3/4 பயிரை கடைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 பயிர் சும்மா போட்டுக்கலாம். கண்ணே தடுத்த படுத்தா தண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்குது, இறக்கலாம். தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி வடிச்சாச்சு. இதுக்கு மேலே கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணியாட அப்படியே கடைஞ்சா கடைப்படாது. கணக்கான தண்ணி வச்சு தான் கடைய வேணும். நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா நெருங்கி கடப்பட்டு போச்சு. போதும். தட்டைப்பயிறு இந்த அளவு கடைஞ்சா போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். பாப்பாவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதியில் ஊற்றிடலாம். சின்ன பாப்பா தண்ணின்னு நல்லா சாப்பிடுதா. உப்பு பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே எடுத்து வச்ச தட்டைப்பயிரை திரும்பி போட்டுக்கலாம். தட்டை கொட்டை குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இப்படி ஒரு மணியே குட்டி பாப்பாளுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சாப்பிடு சாமி, சாப்பிடுங்கண்ணே. தட்டைப்பயிறு குழம்பு நல்லா இருக்குதாயா? சாப்பிடுங்கண்ணே. சூப்பராக இருக்குதா? சரிடி தங்கம், நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். தட்டைப்பயிறு குழம்பு பாரு, அப்படி சும்மா கம 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 கமன்னு மணக்குது.
பார்க்கும்போதே நாக்கில் வச்சு வருது. பிணையவே சாப்பிடலாம்னு தோணுது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. தட்டைப்பயிர் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. இந்த பயிர் வகையெல்லாம் நல்லா சேர்த்திங்க. உடம்புக்கு நல்ல வளவு, உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த பயிர் வகையில் எல்லாமே சேர்த்திங்க. தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, நரிப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் இந்த தானிய வகையில் நல்லா சேர்த்திங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பருப்பு வகையில் வாரத்தில் 2 தரனாலும் சேர்த்திக்கணும், இல்லையா 1 தரனாலும் சேர்த்திக்கணும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.